வணக்கம். நான் எம்ஜிஆர் லதா பேசுறேன். தம்பி கோவை ராஜேந்திரன் இப்பதான் ஒரு வீடியோ அனுப்பிச்சாரு. இது பெங்களூர நினைத்ததை முடிப்பவன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டு இந்த பக்தர்களும், பெங்களூர் பக்தர்களும் சேர்ந்து அமோகமா கொண்டாடி இருக்காங்க. புது படத்துக்கு கூட இந்த மாதிரி வரவேற்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொண்டாடுறாங்க. அதாவது பூ என்ன, பட்டாசு என்ன, இப்படி நிறைய செலவு செஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. மனதுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தலைவர் இன்னும் நம்ம இடையே தான் இருக்கிறாரு. அவர் புகழ் என்றுமே அழியாது. உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். அதாவது தலைவர் படம் எங்கே போனாலும் அங்கே இப்படி ஒரு புது படம், பழைய படம் 50 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட இப்படி ஒரு வரவேற்பை கொடுக்குறது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதேமாதிரி தலைவரும் நான் நடித்த இடத்துக்கெல்லாம் கூட எம்ஜிஆர் பக்தர்கள் போயிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து தான் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல போய் எனக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உரிமை குரல் எடுத்த ஷூட்டிங், அந்த ஷூட்டிங் தான். அந்த இடம்லாம் மாறி இருக்கு. ஆனாலும் அவங்க போய் தலைவரை மனசால நினச்சி கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தெய்வத்துக்கு நன்றி, தலைவருக்கு நன்றி. உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.